இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இப்போ கூட நம்ம ஒரு தீம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று தான் நம்ம ஆரம்பித்தோம். என்ன அந்த தீம் அப்படின்னா, சர்வ் ஜீசஸ் அண்ட் நாட் யோர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம். அதில் நேற்று ஃபஸ்ட்டு பார்ட் என்னவாக இருந்தது, லீவ் யோர் கம்ஃபர்ட் ஜோன் டு ஃபாலோ ஜீசஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, டினை யோர் செல்ஃப் அப்படின்றது தான். வாங்க வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, இன்றைக்கும் நீர் வைத்திருக்கிற வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்பா ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்ய உம்மை பின்பற்ற இருக்கிற தடைகளை நீக்குங்க கர்த்தாவே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே அப்பா, பார்க்கிற பிள்ளைகளின் மனதில் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து, ஒரு வைராக்கியத்தை, உமக்காக எதையும் செய்யணும் என்ற வைராக்கியத்தை கொண்டு வாங்க கர்த்தாவே. அப்பா, வேலைக்காரர்களோ கம்மியா இருக்கிறாங்களே சப்பா, அப்பா அறுவடை மிகுதியா இருக்கே ஏசப்பா. அப்பா, உமக்காக ஆண்டவரே ராஜா வேலைக்காரர்களை எழுப்புங்க கர்த்தாவே, எழுப்புங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆமேன். ஸோ இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற வார்த்தை எதுலேருந்து பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 5-8 வாசிக்கலாமா? கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தனையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஸோ இங்கிலீஷில் நம்ம இப்போ வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 5-8. இந்த வசனம் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். Let this mind be in you, which was also in Christ Jesus, who, being in the form of God, did not consider it robbery to be equal with God, but made himself of no reputation, taking the form of a bondservant, and coming in the likeness of men. And being found in appearance as a man, he humbled himself and became obedient to the point of death, even the death of the cross. இந்த இடத்துல இயேசுவோட சாக்ரிஃபைஸை தாங்க குறிக்குது. அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் அவர் மனுஷ ரூபம் எடுக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் கூட தயங்காம, கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னைத்தானே தாழ்த்தி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் அவர் நமக்காக தாழ்த்தினாரா. he humbled himself. அந்த இடத்துல அவர் தன்னை விட்டு கொடுத்திருக்காரு, அவரோட ஸ்தானத்தை அந்த இடத்துல விட்டு கொடுத்திருக்காரு. தேவனா இருந்த இயேசு என்ன பண்றாரு, நமக்காக பூமியில ஒரு மனுஷ ரூபம் எடுத்து வராரு. ஸோ இயேசு நமக்காக இவ்வளோ பெரிய ஒரு சாக்ரிஃபைஸை பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு என்னங்க எக்ஸ்கியூசஸ் கொடுத்துட்டு இருக்கோம்? நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு வாய்க்கு வர எக்ஸ்கியூசஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம்ல. ஏசப்பா இது எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு அது அப்படி இருக்குன்னு. ஏசப்பா ஒருவேளை ஒரு எக்ஸ்கியூஸ் அப்படி கொடுத்துருந்தாருன்னா இன்றைக்கு நம்மளுக்கு ரட்சிப்புன்ற ஒரு காரியம் கிடைச்சிருக்காதே. ஆண்டவர் உங்களை ரொம்ப நாளாக அவரோட ஊழியத்துக்கு அழைச்சி கொண்டு இருக்காரு. இங்கே சில பேர் ஆண்டவர் ரொம்ப நாளாக அவரோட வார்த்தையை சில பேருக்கு போய் சொல்லியிருக்கிறாரு. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரின்னு கூட இல்லாமல் வார்த்தையை போய் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இயேசு பார்த்தீங்கன்னா நமக்காக அந்த பரலோகத்தை விட்டு தன்னை தாழ்த்தி மனுஷ ரூபம் எடுத்து ஒரு அடிமையை போல நம்மளுக்காக வந்திருக்கிறாருங்க. நம்மளுக்காக அவர் தன்னை தாழ்த்தி இருக்கிறாரு மரண பரியந்தம். இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறோம்? அவரோட சாக்ரிஃபைஸ்க்கு முன்னாடி நம்ம எது பண்ணாலுமே அது ஈடு இணையே இல்லை. நம்ம கிட்ட ஆண்டவர் கேட்கறது ஒன்னே தான், deny yourself. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Matthew chapter 16 24-26. எல்லாரும் எடுத்துக்கோங்க. Matthew chapter 16 24-26. Then Jesus said to his disciples, if anyone desires to come after me, I let him deny himself and take up his cross and follow me. For whoever desires to save his life will lose it, but whoever loses his life for my sake will find it. For what profit is it to a man if he gains the whole world and loses his own soul? Or what will a man give in exchange for his soul? ஓகே, இது வரைக்கும் சொல்லியிருந்தேன். 26 வரைக்கும்ல. தமிழில் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்?
ஸோ இந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது. ஏசு சொல்கிறாரு, என்னை பின்பற்றனா ஒருத்தன் அவனை வெறுத்துக்கிட்டு என் பின்னாடி வரணும். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை இழந்துட்டானா அதில் லாபம் என்ன இருக்குது அப்படின்றது தான் ஏசு இந்த இடத்துல கேட்குறாரு. இன்றைக்கு நீங்கள் ஏசுக்காக உங்களோட ஜீவனை நீங்கள் அற்பமாக கருதுனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அந்த நித்திய வாழ்வென்ற ஒரு அழகான பரிசை கொடுப்பார். ஆனால் நீங்கள் உங்களோட ஜீவனுக்காக இயேசுவையும் இயேசு உங்களுக்காக வைத்திருக்கிற அழைப்பையும் அற்பமாக கருதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த நித்திய வாழ்வு கிடைக்காது. மேபி நம்மளுக்கு ஓகே, நானும் இன்னும் இந்த உலகத்தில் தானே இருக்கேன். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கு நம்ம எல்லாருமே நம்ம வெறுத்து நம்ம டினை பண்ணி அந்த சிலுவையை சுமந்து ஏசு பின்னாடியே போவோம். ஏசு எந்த வழியில் நடத்துகிறாரோ அந்த வழியிலேயே போவோம். கடினமாக இருந்தாலும் ஏசு நம்மளோட இருக்கிறாரு, ஏசு நம்மளை பலப்படுத்துவாருன்னு இருப்போம். நம்ம வெறுத்து இயேசுவை பின்பற்றுவோம். இயேசு சொல்கிற காரியங்களை செய்வோம். இயேசுக்காக நம்ம ஜீவனை கூட நம்ம அர்ப்பமாயிடுவோம். சரிங்களா? வாங்க இப்போ ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. ஏசப்பா, எக்காரணத்துக்கு கொண்டும் ஆண்டவரே நாங்கள் உமக்காக ஆண்டவரே ராஜா எதை வேணாலும் இழக்க எங்களுக்கு ஆண்டவரே அந்த மனப்பக்குவத்தை தாங்க கர்த்தாவே, அந்த தாகத்தை தாங்க ராஜா. உம்முடைய சீஷர்களாக நாங்கள் உண்மை பின்பற்றணும் கர்த்தாவே. எல்லாத்தையும் வெறுத்து எங்களே நாங்கள் வெறுத்து அந்த சிலுவையை சுமந்து உங்கள் பின்னாடி நாங்கள் வரணும் கர்த்தாவே. ஏசப்பா, உலகத்தில் நாங்கள் எதை வேணாலும் ஆதாயப்படுத்தியிருக்கலாம், ஆனால் எங்கள் ஜீவனை இழந்துட்டோம்னா ஏசப்பா ஆண்டவரே அதை விட ஒரு ட்ராஜடி இருக்காது ஏசப்பா. ஆண்டவரே எங்களை அப்பா மீண்டும் ஒரு ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தாங்க கர்த்தாவே. உமக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களுக்கு இன்னமும் கிருபை, தயவு, இரக்கம், பலன் தாங்க கர்த்தாவே. உமக்காக காலையும் அப்பா மாலையும் ராத்திரியும் ஏசப்பா அப்பா எதையும் பார்க்காம எக்காலத்திலும் ஓடிக்கொண்டு இருக்கிறார்களே, உண்மை சேவிக்கணும். அவங்களுக்கு இன்னும் பலனை தாங்க. அவங்க குடும்பங்களை நீர் பார்த்து கொள்ளுங்க கர்த்தாவே. எங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபை நீங்க தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமீன். ஆமீன். God bless you. Have a great day.